ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் நான் ரொம்ப நேரம் எழுத போறதில்ல. எனக்கு காலையில ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கேன். ஹல்லேலூயா. நான் கேட்க சொல்ற சில இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு நான் கட்டி போறாங்க. ஒரு சில கண்டிப்பாக நல்ல பிதாவே எவ்வளோ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Oh, that is story. அப்பா நீங்களுடைய சூழ்நிலையாக நீங்கள் பேசுங்க நான் கேட்கிறோம். அவங்க எல்லாமே தெரிந்த ஒரு வார்த்தை தான். எடுத்த வாசிகளும் 19 வாசிங்க. ஒப்புதல் 11 வாசிங்க. அவன் எங்கேயுமே பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்த்த வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழி முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனார். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிற்கு தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எவரையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நானும் தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டில் குமாரனாய் இருக்கிறானே, எடுத்து போனதை தேடும் இரண்டுக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். முதலாம் வார்த்தை சொல்லுது, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போவதில் ஆயக்காரன் தலைவனும் ஐஸ்வர்யவானான ஒரு மனுஷன் நம்ம இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக நம்ம அல்லேலூயா. நீ நம்ம ஏன்னா நம்ம வந்து புஸ்தகமோ நம்மளுக்கு வாழணும். அம்மா பண்ண பண்ணாங்க, சர்ச்சு கூட்டிட்டு போறாங்க, வாரம் காணியம் தராங்க, வாரம் காணியம் போடணும், சர்ச்சுக்கும் பண்ணிடுவோம். அல்லேலூயா. ஆனா இங்க இந்த மனுஷனோட வாழ்க்கையில எல்லாமே இருந்தது. இப்ப உதாரணத்துக்கு யாராவது ஒரு கேஸ் வந்து ஏற்றுக்கொண்டு எப்படி இருப்பாருமா, வியாதியா டாக்டர்ஸ் கைவிடப்பட்ட நிலைமையில அவங்க தானே எதுவுமே முடியாது, சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு கைவிடப்பட்ட நிலைமையில தான் என் உயிர் கிடைக்குமா என்ன பண்ணுவா, அப்போ நான் இயேசு போயிடுவான். அல்லேலூயா. நல்லா வழங்கிடும். ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த சகேயுப்பட்ட ஒரு மனுஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆயக்காரன் என்றால் என்ன? நான் 10 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். அல்லேலூயா. டாக்ஸ் கலெக்டர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது இப்போ ஒன்றும் இல்லை, இன்கம் ஆஃபீஸில் இருக்காங்க, அவங்க யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்கல்ல, திரும்பி கொடுக்குறாங்க தானே, ரொம்ப நல்லது நம்ம தானே. அல்லேலூயா. இவரும் அந்த நாள் அப்படிதான் இருந்துக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் டாக்ஸ் கலெக்டர் பார்த்தா வாலிபனா இருந்தான், ஆரோக்கியமுள்ளவா இருந்தான். அல்லேலூயா. அவனோட பணத்துக்கு எல்லாமே அவசியம், அவன் ஐயாயிரம் வாழ்ந்துக்கலாம், எல்லாம் உல்லாசம் வாழ்ந்துக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அவன் என்ன பண்றான், இயேசு அந்த வழியா போட்டு கேள்விப்பட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக அவன் முதல் தெரியும்.
அல்லேலூயா அல்லேலூயா. அவங்க ஐஸ்வர்யத்தை சேர்த்து ஆனால் இயேசு தேடும்படியாக வந்ததுனால அல்லேலூயா அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஒரு நம்மளுடைய பணத்தை சம்பளத்துல ஏதாவது இன்க்ரீஸ் ஆகலாம். சம்பளம் இன்க்ரீஸ் ஆகலாம் என்ன பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? அக்காவோ தங்கச்சியோ அம்மாவையோ அண்ணனையோ என் ஃப்ரெண்ட்ஸை போட்டு என்ன பண்ணுவோம்? சரவணா போலீஸ் நதி இதுதான் சொல்லுவோம். ஷாப்பிங் மால் கூட போவோம் இல்லையே? ஒன்று வாங்க 2 ஃப்ரீ தராங்க வாங்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. நாம இயேசுவை தேடத்தக்க சபை தேடும்போது நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனை ஆண்டவர் தடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் இயேசு ஏற்றும்போது எனக்கு 22 வயசு. அல்லேலூயா. எங்கேயும் போனேன், யாருக்கு வரல. ஏன்னா யாருக்கு வந்தா வந்து என்ன அடிக்கிற வெளியில இருந்து அடிக்கிற பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா நாம பறந்து வளர்ந்தது வந்து மகாராஷ்டிரா. நிறைய பேருக்கு தெரியும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க மாரத்தில் பிறந்தவங்க அப்படி இப்படின்னு, அப்படியெல்லாம் இல்லை. அல்லேலூயா. அங்கே சோசியல் மீடியாவில் வாழ்றவங்க. அல்லேலூயா. அங்கே கொடுக்குற உதாரண குணம் உள்ளவங்க. இங்கே தான் அப்படி இல்லை. இங்கே இருக்கிறாங்க ஆனால் தெரியல, எனக்கு தெரியல. அல்லேலூயா. நான் பழகிறதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. ஆனா இங்க இவரு சொல்றாரு இயேசு எப்படி போடுவோம் பார்க்க முடியாது. என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? வாசிங்க, மூத்த வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்த்தவனை தேடினார். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினார். சொல்ல மாட்டோமா? அலையா சொல்ல மாட்டோமா? அலையா. அவர் டாக்ஸ் கலெக்டரா இருந்தோம். அவர் நிறைய பணம் இருந்துச்சு. நல்லா இருந்துக்கலாம் இல்லையா? ஆனா அவரு இயேசு பார்க்க குள்ளமாக்குறாரு. சட்ட கொடுக்காம தேக்கிடுவாங்க இல்லையா? அதனால ஓடி என்ன பண்ணாங்க? ஒரு காட்டத்துக்கு வாங்க. அப்படியே ட்ரெஸ் எப்படி போடுவோம் தெரியுமா? ஒரு அங்கி வரைக்கும் முஸ்லீம் போடுவாங்க. அவங்க அப்படிதான் போடுவாங்க. அலையா. அவரோட பாதையும் தெரியுது. ஓடி மாட்டுக்கரையில ஆனா இயேசு அந்த வழியா வரும்போது சொன்னது, இயேசு அந்த இடத்துக்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்து வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் எழுந்து வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இயேசு என்ன சொல்றா? சகேயுவே, அவன் பரிசுத்தவானிய ஐஸ்வர்யமான தேடி போடு. அவன் வாழ்க்கையில நினைச்சதா கிறிஸ்துவேசு வந்தார். ஆனா நாமும் நமக்கு மன்னிக்கப்படுறத தொடர்ந்து செஞ்ச பாவத்தை திரும்பி செஞ்ச மன்னிப்பு இல்லாத வந்தோம். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட சொன்னேன். மும்பையில் ரட்சிக்கப்பட்டேன். நான் பசேஷன் மும்பையிலிருந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. அப்போ அவருடைய செய்தி என்ன ஹிந்தி மராட்டியா அவங்க சொல்லும்போது சில பாவங்களை ரட்சிப்பு கிறிஸ்துவேசு கொடுத்து வந்திருக்கிறாருன்னு சொல்லுது. அப்போ நான் சொன்னேன் அவன் ரட்சிப்பு கிறிஸ்து. அப்போ ஆண்டு பேசுறாரு. பாவம் மன்னிக்கப்படுறது உடனே பாவம் செய்யாது. என்ன சொல்றாரு? ஆவியானவர் உனக்கு இருக்கான். பாவத்தை மன்னிக்கப்படுறது என்ன பண்ணத தொடர்ந்து பாவம் செய்யாது. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் அருகில் சுத்தமா வந்தாரு. அதுல நான் இந்த பாவத்தை செஞ்சு அப்படி ஏற்றுக்கிறேன், நான் இந்த பாவத்தை செஞ்சு அப்படி ஏற்றுக்கிறேன். ஆனா சொன்னாரு அல்லேலூயா அல்லேலூயா. உலகம் எங்கே போகுது? நம்ம தொலைக்காட்சி பார்க்கலாம் சரி, நியூஸ் பேப்பர் பார்க்கலாம் சரி, கொள்ளை கொலை இல்லையா? ஜனங்கள் நடந்து கொண்டது, அப்படியும் நடந்து கொண்டது, தொடர்ந்து ஆக்சிடென்ட் நடந்து கொண்டது. இப்போ ஆக்சிடென்ட் அவங்க ஆவியில் ஏறி விட்டுறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா இங்க அவங்க வந்து அடுத்த வசனம் வாசிங்க. அவன் சீக்கிரமாய் வந்து சந்தோஷத்தோட, ஏன்னா ஒரு பாவி ரட்சிக்கப்படுது, பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டாடும். அல்லேலூயா. நிறைய பரிசுத்தவங்க அல்லேலூயா சொல்றது மத்தியில அவர் பாவி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் அவருக்காக வந்த பிற்பாடு பரலோகமே மிகுந்த சந்தோஷத்தை கொண்டாடும். வாசிக்கிறோம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான தனத்தில் தங்கும்படி போனார் என்று கூறுகிறார்.
இவர் பாவியான மனுஷனுக்கு தங்க கொடுப்போது உலக உருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி வாசிங்க? சகீதத்திலிருந்து கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து நான் ஒருவனிடத்தில் எதை ஆற்றிலும் அநியாயம் வாழ்ந்தானால் அல்லேலூயா. உடல் பொருளுடைய சோர்ஸ் இல்லை, நம்ம என்ன பண்றது பிரயாசப்படுது. இந்த விஷயத்தை மாட்டிட்டு அல்லேலூயா. இவன் சொல்றான் பாரு, டாக்ஸ் கலெக்டர் சொன்னால என்கிட்ட அறியாம வாங்கிட்டு இருக்கான். என்ன பண்றேன்? நாளைக்கு என்ன பாவத்தை அவன் அறிக்கையிடுறான். அல்லேலூயா. அவனுக்கு அவன் எதிர்த்து மாட்டுறான். அந்த இடத்துல அவனை தன்னை அர்ப்பணிக்கிறான். அதனால நான் ஆண்டவரை வாசிக்கிறேன். இயேசுவை நோக்கி இவனும் அவர்களுக்கு குமாரனாய் இருக்கிறானே. நாம் ஆண்டவர் குமாரனாய் ஆசைப்படுவான். அல்லேலூயா. தன்னுடைய காவலை அறிவித்து அவனை விட்டு விடுகிறவன் இறக்க அவனை மறைக்கிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லமான உபதேசம் கேட்போம், கஷ்டமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மால் முடியல, நம்மால் ஆண்டவர் நமக்கு உதவி கேட்போம். சங்கீதம் 121 என்ன சொல்றாங்க? அல்லேலூயா. எனக்கு ஒரு பாசம் பண்ணுறாங்க. என் கண்ணில் இருக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. He is a helper God. அவர் உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா. நாம என்ன பண்றோம்னா, அவன் யாருன்னு தெரியும், அவன் என்னன்னு தெரியும், ஆனா என்ன பண்றோம்? அவருக்கு நம்ம உதவி செய்யறதே இல்லை. அல்லேலூயா. உதவி செய்கிறார், தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் முதல் மாலை செய்தி. ஆனால் எங்க ஆண்டவர் நம்ம மத்தியில் எப்பவுமே அவர் சொன்னதெல்லாம் நமக்கு அன்போடு வரலாம், அன்போடு வரணும். ஆனால் அவன் அன்போடு வந்து கடைசி நேரத்தில் நம்ம எங்கே கொண்டு திரும்ப பேசுகிற கடைசி நேரத்தில் எங்கே கொண்டு கல்வியா கல்வியா அவர் சொன்னாங்க சமயம் சொன்னாங்க கல்வியார் அந்த அதுக்காக மாற்றிட்டாங்க. எனக்கு சில உதவி சொல்லிடுறேன் பாவியாக இருக்கிற மனுஷன்லேயே போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நாம இந்த காலத்தையும் கருத்து நாம தாழ்வு போகுது. தன்னைத்தான் தாழ்வு கத்தர் தன்னை தாழ்வுகிறேன் மேற்கொள்ள கத்தர் ஃப்ரெண்டாகிறார். மேற்கொள்ள கத்தர் எதிர்த்து கேட்கிறார். அல்லேலூயா. சிந்தனை தாழ்வ வேணும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய சமூகத்தை நம்மை அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்கும் போது எத்தனை காசு வேணும்?
ஹalleluya. ஆசீர்வாதம் வேணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஆசீர்வாதம் வேணும். ஹalleluya. ஹalleluya. டைரக்டா வேணுமா? கேட்கலாம். அந்த தேவன் பார்த்துக்கோங்க. ஹalleluya. ஹalleluya. டைரக்டா முதலாவது ஆபிரகாம் தேவனுடைய விசுவாசத்தை மாற்றப்படல. முதல்ல அவங்க சொல்றதுக்கு செவி கொடுத்தாரு. செவி கொடுத்து மாற்றமல்ல, அதை விசுவாசத்தால காத்திருந்தார். காத்திருந்த இவரும் ஆபிரகாமுக்கு குமாரன். ஹalleluya. நாம ஆபிரகாமுடைய மகனா மாறினா நாம் என்ன தேவ சொந்த காத்துதான் காண்கிறோம். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்காங்க. இழந்து போவதற்கு ரட்சிப்புமே ஹalleluya. மனுஷன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைந்து கர்த்தரை உலகமா ஆனார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? தேவ சொல்றத பார்க்கணும். அடுத்து நம்ம பாவம் என்ன பண்ணணும்? ஹalleluya. வண்டிக்கு வண்டிக்கு தேவனுக்கு நம்ம இல்லை. ஹalleluya. நம்ம ஆண்டவர் வண்டிக்கு இருந்தா அவர் வண்டிக்கப்பட்ட பாவத்தை செய்ய கூடாது. ஹalleluya. ஹalleluya. அதை விடுறதால ஆண்டவர் உதவி கேட்போம். எல்லாரும் இருந்தது. எனக்கு ஒரு தடவை சொல்ல பாருங்க, அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு 2004 8 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. கொண்டு 8 போறாங்க. சரி புருஷனை காப்பாற்றுங்க, என்ன பண்றேன் சேலை வச்சு உதவி கேட்கிற தூண்டு கொஞ்சம் அவங்க எனக்கு ஸ்கூலில் போடுறாங்க. அப்படின்னா 120 என்ன பண்ணேன், அந்த கையில சவராக மண்டலங்கள்லாம் பிடிக்கிட்டு மடக்கு நேரம் கைக்கு மண்டல எனக்கு முக்காசம் போறதுனால அது சபா உதவி அனுப்புங்க கேட்கும்போது 2 காலையும் ஹalleluya. தேவதூதரான ஹalleluya. எங்க ஜீவன் அதை வச்சு ஹalleluya. ஹalleluya. நம்ம அவர் தேவைப்படும். ஆனா என்ன நடந்தாலும் இந்த ஓய்வு நாள் ஆசாரிப்பை விட்டு விடவே கூடாது. நல்ல வலிதா வந்து சர்ச்சையோட படுத்துக்கும், வயிறு வலிதா வந்து சர்ச்சையில படுத்துக்கும், வேலைமாக வந்து பின்னால படுத்துக்கும். வேண்டாம்னு சொல்லல. ஹalleluya. வராத மக்கள் தேவ சத்தத்தை கேட்கணும். ஹalleluya. தேவ சத்தத்தை கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு? உங்களுடைய விசுவாசத்தை பார்த்துக்கணும். 4 பேர் வந்து தூக்கி வந்தாங்க. தூக்கி வந்து என்ன பண்ண ஆர்டர் பண்ண போயிட்டாரா? என்ன பண்ணாரா? ஓட்டை பிரிச்சு ஓட்டு கீழே இருக்க அவங்க விசுவாசம் பார்த்து அவங்க சொல்ல மாட்டீங்களா? புரியுதா? நான் பேசுறேன் புரியுதா? ஹalleluya. நான் தமிழ்ல தானே பேசுறேன். ஹalleluya. இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா ஏதோ நான் கொடுத்துட்டேன், நான் வெளியே கூடல ஹalleluya. அவங்க நம்ம உபத்திரப்பட்டு நம்ம உபத்திரப்பட்டு அவங்க பிரமாணத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஹalleluya. ஹalleluya. விசுவாசம் வச்சவன் இல்லையா? விசுவாசத்துனா தேவனுடைய மேன்மை. ஹalleluya. கட்டும்போது கரெக்டாவே ஹalleluya. ஹalleluya. நமஸ்காரம்.